Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தாளிச்ச தோசை தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பாத்துருவோம் வாங்க. நான் ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட கடுகு ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது கூட நான் இந்த உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கடலைப்பருப்பு. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகிடும், உள்ளே வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாதி அளவுக்கு வறுபடுற வரைக்கும் இதை வறுத்து விட்டுடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் பாதி அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நான் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை, இது கூட பொடியாக நறுக்கின இந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நான் ஆல்ரெடி மாவில் ஏற்கனவே நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இதோட ஆட் பண்ணிப்போம். இதில் இந்த மாவு பார்த்திங்கன்னா இது புளிச்ச மாவில் செஞ்சோன்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு 3 days கழித்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். அதை வந்து சில பேர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் தாளித்து விட்டு அந்த தோசை ஊற்றுனீங்கன்னா அந்த புளிப்பு தன்மையே இருக்காது. அந்த தோசை மாவில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக அந்த பருப்போட தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம இந்த தாளித்து வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின இந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் பொடியாக நறுக்கின இஞ்சியை கூட அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப நீங்கள் வதக்கிக்கலாம். நான் இதில் இஞ்சி ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுப்பில் வந்து தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ தோசை மாதிரி ஊற்றிடலாம். ரொம்ப மெலிசாகவும் ஊற்றாதீங்க, ரொம்ப கனமாகவும் ஊற்றாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் எண்ணெய் சுற்றி விட்டுடுறேன். இது தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுறப்ப இந்த தாளிச்ச தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் இது. இப்போ இந்த ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் டர்ன் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளித்த தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.